ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹர்ட். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக ஆனதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் நான் யோசிக்கிறது, நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது செல்ஃப் அப்ரிஷியேஷன் தாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலை ஆசையாக செய்வோம், யாராச்சும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து வயசு தான் ஆகிடும். அதனால் இப்போ நம்மளுக்கு முக்கியமாக தேவை இந்த செல்ஃப் அப்ரிஷியேஷன் தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நான் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் சின்ன சின்ன விஷயம் க்ளீனாகவோ இல்லை ஏதாச்சும் வந்து யூனிக்காக பண்ணிட்டேன்னா, பிரியா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். அதில் ஒரு சந்தோஷம், அது எனக்கு நானே என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி டவுன் ஆகாமல். இது வந்து ஆயுத பூஜை மார்னிங்கு. ஃபஸ்ட்டு காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து பூஜை போட்டுடலான்னு தான் வந்திருந்தோம். ஈவினிங் வந்து வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி சன் டிஜிட்டல் பிரிண்டெக்ஸ் சேலமில் தான் வச்சுருக்காரு. இப்போ வந்து ஒரு 1 மந்த்தாக வந்துட்டு ஒரு பெங்களூர் சேலம்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இன்விடேஷனுக்காக தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சன் டிஜிட்டல் பிரிண்டெக்கில் வந்து ஏற்கனவே வந்து இன்விடேஷன்ஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸு இவங்களே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து நிறைய யூனிக்கான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் சேலம் பீப்புளாக இருந்து, இப்போதைக்கு நம்ம சேலமில் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சேலம் பீப்புளாக இருந்து உங்களுக்கு இன்விடேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் சரி, கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தப்போ எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய புதுசாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேலம் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரியா சுராஸ் ஹர்ட் ரெஃபரன்ஸ் இதை பார்த்துட்டு போய் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10% ஆஃப் தர சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபும் கிடைக்குங்க 10%. இன்னமுமே நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, பட் ஷோ பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால எல்லாமே பாக்ஸில் தான் டம்ப் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு வியூ டேக் நீங்கள் சேலம் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். மார்னிங்கே எழுந்து கற்கண்டு சாதமும் சுண்டலும் வந்து தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், சரி பிரசாதத்துக்காக. மற்றபடி ஆஸ் யூஷுவல் பொரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தானே மெயின், நாம் கெஸ்ட்டு மாதிரி தானே. போய் ஆனால் ஒரு இடத்துல உட்காரவே விடலை தலைவர். 2 பக்கமுமே படிக்கிட்டு இருந்ததுனால ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதனால் இவர் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். பெருசாக நான் ஹெல்ப் எதுவுமே பண்ணலை. அங்கேருந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு சரி இன்றைக்கி நல்ல நாளே சில்வர் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். அது ரொம்ப தலை சுத்த விட்டுருச்சு. அது என்னங்கிறது ஃபுல்லி விலாகில் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.